கேலிங்க் வந்து ஒரு சாதாரணமான மனிதனையும் அசாதாரணமான சாதனையாளராக மாற்றக்கூடிய நிறுவனம். என்னோட ட்ரீமான காரை வந்து நான் எனக்கு அச்சீவ் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேலிங்கில் நல்ல இடம். ஒரு வாழ்க்கையில் பல நபர்கள் படிப்பறிவு இருந்தும் பொருளாதார வளத்திற்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் பல நபர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய நிறுவனம் எங்களுடைய கேலிங் நிறுவனம். I joined Keling on 2009 and achieved my car on 2011 November, and everything I will achieve through Keling. கேலிங்கில் வந்து நான் ஜாயின் பண்ணி அதில் இந்த பிஸ்னஸ் பண்ணதன் மூலமாக இன்றைக்கு இந்த கார் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏறக்குறைய 29 கார் நம்ம பார்க்கலாம், வரிசையாக நின்றுட்டு இருக்கு. இன்னும் வரப்போகுது நிறைய வாகனங்கள். எல்லாமே கேலிங் மூலமாக சாதாரண மனிதர்கள் கேலிங் மூலமாக சாதித்து இந்த அவங்களுடைய கனவான எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதன் இயங்கக்கூடிய கனவான கார் அச்சீவர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்காங்க. 10 வருஷம் முன்னாடி கேலிங்கில் ஜாயின் பண்ணும்போது எங்ககிட்ட இன்னும் ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த ஒரு காரில் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரைவ் பண்ணி வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது. வித் மை ஃபேமிலி வி ஆர் வெரி ஹாப்பி. அட் த சேம் டைம் என் கூட இந்த மோர் தேன் 20-25 கார்ஸ் வந்து நான் சேர்ந்தப்புறம் கேலிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றிருக்காங்கன்னு தெரியும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேலிங்கில் சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. என்னோடய 2வது கார் இது. ஃபஸ்ட்டு விஸ்டா வச்சுருந்தேன் 3 வருஷம். இப்போ வந்து Volkswagen போலோ கார் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஜீரோவில் தான் என்னோடய லைஃப்பை ஆரம்பித்தேன். நான் என்னோடய வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா 0 to ஹீரோன்னு போட்டிருப்பேன். கேலிங் மாதிரி ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்போ இல்லை ஹெல்த் கான்செப்டோ வேறு எதுலேயுமே கிடையாது. கேலிங் சார்பாக உங்களை இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கொண்டாட்டத்துக்கு இன்வைட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. ஒரு கம்பெனி வந்து வளர்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த கம்பெனியோடைய வளர்ச்சி அதோடு சேர்ந்து அந்த கம்பெனியில் வாழ்ந்துட்டுருக்கிற வேலை செஞ்சிட்ருக்கிற மக்களும் வளரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு உட்காந்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னோட கண் பார்வையில் ஒரு ஸ்டாராக தான் தெரியுறீங்க. இன்னொரு ரொம்ப 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 பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் கேலிங் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து 36 கண்ட்ரீஸ் 36 கண்ட்ரீஸில் இருக்குது அவங்களுடைய ப்ரெசன்ஸ். இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு தாங்க லீடிங்ல இருக்கு, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. குத்து விளக்கை ஏற்றி நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில விளக்கேற்றி வச்ச கேலிங் இந்த கம்பெனியோடைய இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சியில குத்து விளக்கேற்றினா நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இட்ஸ் சிம்பிள் ஆஃப் தட். चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மிஸ்டர் அஸ்வின், நேஷனல் ஹெட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கேலிங். ஃபர்ஸ்ட்லி நான் ஒரு 3 பாயிண்ட் ஒண்டி டச் பண்ணிடுறேன். எப்படி நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு பார்க்குறோம், அந்த பார்வை வந்துட்டு எப்படி ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சேஞ்ச் இல்லை, பெரிய சேஞ்ச், பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரடைம் ஷிஃப்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த
பர்டிகுலர் தீபாவளியிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ள நம்ம எக்ஸாக்ட்லி 10 மடங்கு உயர போகிறோம். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய பேஷனட்டாக ஒர்க் பண்ணி 15,000 பிஸ்னஸ் வேல்யூ அக்யூமுலேட் பண்ண மேனேஜர்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கை தட்டிடலாமா? நல்லா ஜோராக கை தட்டிடலாம். பிகாஸ் ஐ திங்க் தே டெஃபினெட்லி நீட் இட். ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து அவார்ட்ஸ் வழங்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய கைத்தட்டல்களை நிறுத்தவே கூடாது. அப்படிதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காட்ட முடியும். ஏன்னா இங்கே நின்றுட்டுருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க. கேலிங்கோடைய ஸ்டார்ஸுக்கு இவ்வளவுதான் கை தட்டலா? தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த பேட்ச் வந்துடலாம். நீங்க ஸ்டார்ஸ் மாதிரி நின்னீங்கன்னா அவங்க ஸ்டார்ஸ்க்கு எப்படி கை தட்டணுமோ அப்படி தட்டுவாங்க. கம் ஆன். Thank you very much. நம்மளுடைய லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்கேலிங் மேனேஜர்ஸ், ரீசெண்டா மேனேஜர்ஸ் ஆகிய அங்கீகாரம் அடையாளம் கிடைத்த இவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் எதிர்பார்க்கலாமா? தேங்க்யூ. தினமும் மாலையில் 1 மணி நேரம் உழைச்சா போதும், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 4 மணி நேரம் உழைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக வருமானம் கொட்டும். உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் கட்டாயம் அடைந்தே தீர்வீர்கள். வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். Let's welcome on stage செல்வி அவர்கள். என்னோட உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்தா நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தப்ப எனக்கு கேலிங் எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு கேலிங் கிடச்சது எனக்கு என்னோட உடம்பு ஒரு காஞ்சி போன செடிக்கு ஒரு தண்ணி ஊற்றினா எப்படியோ அந்த மாதிரி எனக்கு கேலிங் கிடச்சிச்சு. அந்த சமயத்தில் நான் போய் மதுரை ஆஃபீஸில் போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். 2011 ஜாயின் பண்ணேன். உடனே நான் குளோரோஃபில் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டதில் என் உடம்புக்கு ரொம்ப உற்சாகமாக நல்லா இருந்தேன். நான் பார்க்குற வேலையிலே கொஞ்சம் ஆர்வமாக நல்லா இருந்தது. நான் பகுதி நேரமாக ஆரம்பத்தில் பார்த்தேன். இந்த கேலிங்க பகுதி நேரமாக நான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்னோடய கஷ்டத்துலேருந்து நான் நல்லா வந்திருக்கேன். போன வருஷம் நான் வந்து மேனேஜர்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ் ஏறினதில் இந்த வருஷத்தில் நான் வந்துட்டு எமரால்ட் மேனேஜராக நான் ஸ்டேஜ் ஏறுவேண்டேன். அதேமாதிரி நான் வந்திருக்கேன். நான் சொல்கிறேன், ஸ்கேலிங் வந்து ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்க பெண்கள் கூட பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். கேலிங்னால தான் என்னோட குடும்பத்தில் என் பொண்ணு படிக்கிறா. என் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் படிக்க வைக்க போகிறேன். அந்தளவுக்கு என்னோட தாய் வீடுன்னு தானே சொல்வேன் கேலிங்க்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் எனக்கு சகோதரர் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கிற எனக்கு வாய்ப்பு வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ கேலிங். ஸோ நம்மளுடைய சஃபாயா மேனேஜர்ஸ் உங்களுடைய பேரை படிக்க உங்களுடைய அவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ப்ளீஸ் கம் அப் ஆன் ஸ்டேஜ்.
எங்களுடைய இரண்டாவது பேட்ச் ஆஃப் சஃபயர் மேனேஜர்ஸ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட்டீஸ் ஏன் நிறுத்திட்டீங்க? கம் ஆன் மேல. அடுத்ததா ஒரு எமரல்ட் மேனேஜர் வந்து அவருடைய அனுபவங்களை உங்க கூட பகிர்ந்துக்க போறாரு. திரு மாரீஸ்வரன் அவர்கள். நானே எனக்கு ஒரு பல பரீட்சை உண்டாக்கி கொண்டேன். என்னால முடியுமா அப்படின்னு என்னைய நான் டெஸ்ட் வச்சுக்கொண்ட ஒரு முதல் முயற்சி கேலிங்க்ல எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஜகார்த்தாக்கு நான் குவாலிஃபை ஆனேன். அடுத்ததான் அவங்க முன்னாடி வந்து பேச போற எமரல்ட் மேனேஜர் அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. உங்களுடைய பலத்த கரகோஷங்களோட லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் டாக்டர் ஜே.எம். ஜெனிஃபர் டயானா. சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மார்க்கெட்டிங் பிளானை ஃபாலோ பண்ணுனா கேஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? நாம ரீச் பண்ண முடியும், வெற்றி கனியை எட்ட முடியும். மார்க்கெட்டிங் பிளானை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஜென்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியுமா? என்னோட क्वेश्चन. ஏன்னா நான் ஒரு லேடியா இருக்கிறதுனால லேடிஸை கொஞ்சம் தூக்கி பேசணும் இல்லையா? தூக்கி மட்டும் இல்ல, உண்மையை பேச போறேன். லேடிஸை விட ஜென்ஸ் பெரியவங்களா அப்படின்னு நான் கேட்க வரல. இந்த நெட்வொர்க் ஃபீல்டுல ஜென்ஸ்னால மட்டும்தான் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, லேடிஸாலையும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக முடியுமா முடியாதா லேடிஸ்? எஸ். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதில் ஏதோ சொன்னது. இதுதான் வாழ்க்கை என்பதா? இளமை பொங்கி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சொல் மனமே. அப்படி உங்க வாழ்க்கை உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து பாடுங்க. உங்களோட மனசுல இருந்து ஒரு விஷயமும் சொல்லும், இதுதான் வாழ்க்கை. இப்போ இருக்கிறோமே, இந்த ரெகக்னைசேஷன் எனக்கு வேற எங்கேயாவது இருந்தா கிடைச்சிருக்குமா? இந்த ஸ்டேஜ் வேற எங்கேயாவது இருந்தா கிடைச்சிருக்குமா? இத மாதிரி உங்க மனசு சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப், இங்க இருக்கிறீங்க, யாரு கூட எனக்கு தெரியாது நிறைய பேர், ஆனா ஓடி வந்து கை கொடுக்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது கிடைக்குமா? மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு காசின் அடிப்படையில தான் இருக்கு. காசு இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து ஒட்டிப்பாங்க. ஆனா இங்க கிடைச்சிருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே வித்தியாசமானது இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரியாது. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது, ஒரு தாய் நீ ஒரு சேய் நான், இந்த உறவுக்கு பேர் ஏது? கேலிங் ஃபேமிலிங்க. அந்த உறவுக்கு பேர் என்ன? கேலிங் ஃபேமிலிங்கிற உறவு மட்டும்தான். இந்த உறவின் அடிப்படையில நாம செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எட்ட முடியும் உயரத்தை. முதல் முறையா என் வாழ்க்கையில ஒரு டாக்டர் இவ்ளோ பேசி நான் பாக்குறேன். ஆனா அழகா பேசுனீங்க. சமீபத்துல 2012ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா கேலிங் ஃபேமிலியில அவங்களும் ஒருத்தரா என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்கலாம் தட் ஷீ இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த கேலிங் ஃபேமிலி. உங்களுடைய விசில்களோட உங்களுடைய கைத்தட்டல்களோட லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் வந்தனா. மகேஸ்வரி துணை தாயே மகேஸ்வரி துணை தாயே மகேஸ்வரி திங்கின தும்தா தி கிண்ணம் நம் த ரி த ந த த க தி கிண்ணம் நம் த ரி த ந த த தி கிண்ணம் நம் த ரி த ந த க தி திக்கிண்ணம் நம் தட்டி தன்னத்த தி தக்கிண்ணம் நம் தட்டி தன்னத்த தக்க தி திக்கிண்ணம் நம் தட்டி தன்னத்த தி தக்கிண்ணம் நம் தட்டி தன்னத்த தக்க தி திக்கிண்ணம் நம் தட்டி தன்னத்த தட்டி தன்ன தட்டி தன்ன தன்ன தொன்னு தட்டி தன்ன தன்ன தொன்னு தொன்னு திம்மி
தன்னத்த சொன்னு தட்டி தன்ன தன்ன சொன்னு சொன்னு திம்மி கிட்ட தட்டி தன்ன தட்டி தன்ன தன்ன சொன்னு சொன்னு திம்மி சொன்னு திம்மி திம்மி தக்கிட்ட தத்தி தித்த 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 தத்தி கிண்ணத்து தத்தி கிண்ணத்து தத்தி கிண்ணத்து. ஒரு பெரிய மோட்டிவேட்டர், ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஸ்பீச் அந்த மாதிரி இருக்குது. The biggest challenge என்ன? கால் இல்லாத பொண்ணு டான்ஸ் ஆடுறது தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். என்ன பொறுத்த வரைக்கும் திங்க் பண்ண மாட்டோம், அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா டான்ஸுக்கு முக்கியமா தேவை கால். அதை பத்தி இந்த குடும்பத்துக்கு என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய நன்றியா இல்லை என்னுடைய I don't know what to say. Her mother certainly has motivated her. You know, in many ways சின்ன குழந்தைய பார்க்கும்போது she didn't get demotivated. பார்க்கும்போது சரி இந்த குழந்தைய டான்ஸ் ஆக்கணும் ஃபர்ஸ்ட் நினைச்ச அவங்க அம்மா, அதுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க அப்பா. எப்படியோ நம்ம கேலிங் குடும்பத்துக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. அதுக்கு கேரளாவில் மோகனச்சந்திரன் ஒரு எமரால்ட் மேனேஜர் இருக்காங்க. ஒரு விழாவில் எனக்கு இவங்களை பார்க்க முடிஞ்சது. அந்த டான்ஸில் எனக்கு இன்ஸ்பயர் ஆனது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மூணு நிமிஷத்துக்கு எனக்கு இப்படி நிற்க முடியல. So my dear people, the message to the Keling distributors is this: உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நீங்க சாதிச்சு காட்டணும். எதை நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அது நீங்க அச்சீவ் பண்ணணும். அடுத்த ரெகக்னிஷன் நைட் வரும்போது நீங்களாம் அச்சீவர்ஸா இருக்கணும். Then that's the best thing we can give this girl. Okay, thank you Vandana once again. Thank you very much. பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நாங்க சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். இப்போ அவார்ட் செரமனி போயிடலாமா? ரூபி மேனேஜர்ஸ்க்கு விருதுகள் கிடைக்க போகுது. Come on all cuties, put your hands up in the air, come on. அடுத்தது அவங்க முன்னாடி வந்து ஒரு எமரல்ட் மேனேஜர் பேச இருக்காரு. 2020 இந்தியா வல்லரசாக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கேலிங் கம்பெனிக்கும் நமது டைரக்டர் பையக்கால் தாவதாஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அப்படின்னு அந்த எண்ணத்தை தாண்டி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மென்டர்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ எல்லாரையுமே இண்டிவிஜுவலாக பாராட்டி உங்களை வந்து ஆனர் பண்ற ஒரு தருணம் இது. Thank you very much. மலேசியாக்கு போறவங்க எல்லாருமே இப்போ மேடைக்கு வர போறாங்க. கைத்தட்டல்கள் கண்டினியூ பண்ணலாமேப்பா. சாதனையாளர்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க இந்த கேலிங் ஃபேமிலி. ஸோ அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னும் தன்னம்பிக்கை வரும். Thank you very very much. இன்னைக்கு இந்த மேடையில பேசின ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையுமே மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி ஸ்பீக்கர்ஸ் and நன்றி தேவ்தாஸ் சார். Thank you very much. உங்க பலத்த கரகோஷங்களுடன் உங்களுடைய கைத்தட்டல்களுடன் சத்தத்துடன் விசில்களுடன் let's welcome on stage K-Link Director India Mr. Devdas அவர்கள். மதுரை
ஈவெண்ட் அப்படின்னா வந்து அது எல்லாருக்குமே அது வந்து ஒரு சந்தோஷமான ஈவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கம்பெனி ஈவெண்ட், ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் மாதிரியே இருக்காது. இந்த டான்ஸ், இந்த ஃப்ரண்ட் ரோலில் இந்த அட்டகாசம், இந்த கலாட்டா, இந்த கேமராஸ், அந்த பாசம், இது வந்து வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஜகார்த்தா, மலேசியா எங்கேயுமே இருக்காது. யூ கேன் ஒன்லி கெட் திஸ் இன் மதுரை. அதே மாதிரி மதுரை எப்படிப்பட்ட இடம்னா, நான் உங்களை மோட்டிவேட் பண்ண, இன்ஸ்பயர் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன இன்ஸ்பயர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க. என்ன மட்டும் இல்லை, இங்கே வந்து அத்தனை பேரையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. சக்ஸஸ் ஆஃப் அதர்ஸ் இஸ் கிரேட்டர் ஹாப்பினஸ் ஃபார் அஸ். அந்த 25 காரை பார்க்குறப்ப என்னமோ என் ஃபேமிலியில் உள்ள என் பிரதர்ஸ், என் கசின்ஸ் எல்லாருமே 25 கார் வாங்கி அங்கே பார்க் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ் இங்கே பேசினவங்க எல்லாருமே, மிஸ்டர் அரங்கராஜனோட ஸ்பீச் வந்து அவர்கிட்டயே நான் சொன்னேன், ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பேசுகிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக, வெரி ஜெனுவின் ஸ்பீச் ஃப்ரம் த ஹார்ட். எல்லாருமே இன்னைக்கு ஆல் ஆஃப் தம், லைக் அவர் MC மென்ஷன் டுடே தட் ஸ்பீச் வாஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஐ திங்க் மாரீசன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சும் அப்படி தான் இருந்தது. மிஸ்டர் அரங்கராஜன், மிஸ்ஸஸ் செல்வி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, போன ரெக்கக்னிஷன் நைட்டில் வந்து மிஸ்டர் சுந்தரேசன் வந்து அவங்கள ஸ்டேஜில் கூப்பிட்டு என்னுடைய டீமில் வருங்காலத்தில் வரப்போகிற ஒரு லீடர் அப்படின்னாங்க. இந்த ஒரு வருஷத்தில் ஃப்ரம் சஃபேர் மேனேஜர் ஷி ஹஸ் பிகம் எமரால்ட் மேனேஜர். And from the kind of background she is and from the kind of market she comes, rural market, it's an amazing achievement, Mrs. Selvi. அது ஒரு பெரிய விஷயம். அது உங்களுக்கு அது ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க மற்ற எமரால்ட் மேனேஜர்ஸோட. பட் ஐம் டெல்லிங் யூ, அது ஒரு ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். தட் வாஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் ஜெனிஃபர் டயானா, அவங்ககிட்டையும் சொன்னேன், ஸ்பீச்சே வந்து எல்லாருக்குமே கை கால் உதறும். எனக்கு இன்றைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம். மதுரையை தவிர மற்ற ஊரில், மதுரையில் இட்ஸ் லைக் ஃபேமிலி. ஐ நெவர் ஹேட் தட் ஃபியர். ஜெனிஃபர் டயானா வந்து பேசுறது மட்டும் இல்லை, நடுநடுவில் பாட்டு வேறு எடுத்து போட்டாங்க. இட் வாஸ் அன் அமேசிங் இன்ஸ்பைரிங் ஸ்பீச். ஷாம் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொன்னார், இந்த ஸ்பீச்சை கேட்டு அடுத்த வருஷம் நீங்கள் பாருங்கள், இன்னும் நிறைய லேடி ஆண்டர்பிரனர்ஸ் வில் பி இன் கேலிங். இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய லேடிஸ் இந்த பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்னாரு, விச் இஸ் வெரி ட்ரூ. அண்ட் த மோஸ்ட் ரொம்ப இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப இன்ஸ்பைரிங், மோஸ்ட் மோட்டிவேட்டிங் வாஸ் த டான்ஸ் பை தட் கேர்ள் மிஸ் வந்தனா. நம்பவே முடியல. எனக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த டான்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்து செல்ஃபோன் கேமரா, வீடியோ எல்லாமே இருக்கும். இன்னி வரைக்கும் நான் என் செல்ஃபோனில் வந்து ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணது கிடையாது. பட் இந்த டான்ஸ் வந்து என்டையர் 7 minutes நான் அதை ஷூட் பண்ணேன் அந்த டான்ஸ். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஷோ இட் டு மை ஃபேமிலி அண்ட் மோட்டிவேட் தெம் டு. ஐ வாண்டட் டு இன்ஸ்பயர் மை டாட்டர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு அவங்க டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2 விஷயம் எனக்கு மனசில் பட்டுது. ஒன்று வந்து இயற்கை சில நேரத்தில் வந்து மனிதனோட விளையாடும். அது சமூக அளவில் விளையாடும், சுனாமி, எர்த்குவேக் அப்படின்ட்டு. தனிப்பட்ட குடும்ப முறையில் கூட விளையாடும். சில குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் கூட இயற்கை விளையாடும். இயற்கை கிண்டல் பண்ணுறது, த நேச்சர் மேக்ஸ் அ ஜோக்ஸ் அட் யூ ஆர் மேக்ஸ் ஃபன் ஆஃப் யூ, விச் இஸ் வெரி காமன். அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது. பட் நான் முதல் தடவை பார்க்குறேன் ஒரு மனிதன், ஒரு பெண் இயற்கையை கிண்டல் பண்ணுறது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஷி வாஸ் மேக்கிங் ஃபன் அட் த நேச்சர். See what you did to me and what I can do to you. இது ஒரு நான் பார்த்ததில்லை. அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க கடவுளோட அனுகிரகம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அது எல்லாரும் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். இன் மூமெண்ட்ஸ் ஆஃப் சக்ஸஸ், கிரேட் ரெக்கக்னிஷன், வி ஆல்வேஸ் அட்ரிபியூட் இட் டு காட். வி சரண்டர், வி ஆஃபர் அவர் பெர்ஃபார்மன்ஸ், அச்சீவ்மெண்ட் டு காட். தெர் இஸ் நோ பெட்டர் ஆஃபரிங். ஐ நோ, தெரியும் எனக்கு. பட் எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் வந்து இது கடவுளை விட இவங்களுடைய ஹார்ட் ஒர்க், இவங்களுடைய என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க, எப்படியெல்லாம் இவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ ஓவரால் இந்த ப்ரோக்ராம் வந்து பிகினிங் டு எண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததில் எல்லாமே வந்து வாஸ் வெரி பாசிட்டிவ், வாஸ் வெரி எனர்ஜைசிங். அது மை கொஸ்டின் இங்கிலீஷில் அது கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியும், அதனால் இங்கிலீஷ் போகிறோம். மை கொஸ்டின் இஸ், வில் யூ, யுவர் ஆன்சர் ஷுட் பி எஸ் ஐ வில். என்ன, வாட் ஐ வில் 10 times. தமிழ்நாடு சேல்ஸ், தமிழ்நாடு இன்கம் இன்க்ரீஸ் பை 10 times. வில் யூ? எஸ் ஐ வில்னு கேட்கல, எஸ்ன்னு கேட்டது. வில் யூ? ஒன் மோர், வில் யூ? ஒன் மோர், வில் யூ? ஒன் மோர், வில் யூ? ஐ எம் ஷூர் யூ வில். தேங்க் யூ ஆல். காட் பிளஸ் யூ. கேலிங் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம், சாதாரண ப்ரோக்ராம் இல்லை. ONC, RTM, ப்ராடக்ட் ட்ரைனிங், EDP, இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள்ள திறமை. நான் யாராக போறேன்,
என்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் சாதிக்க முடியுமா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா, ஆசைப்பட்ட உணவு அருந்த முடியுமா, ஆசைப்பட்ட உடையை போட முடியுமா, வெளிநாட்டு பயணம் போக முடியுமாலாம் நினைச்சிக்கலாம். உங்களுடைய திறமையை வளர்த்தா போதும் இதெல்லாம் சாதிக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய எமரல்ட் மேனேஜர்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ண வேணாமாப்பா? மேடையில் ஆடுறவங்க மேட்ச் பண்ணி நீங்க ஆடுங்க பார்க்கலாம். அதே நேரத்துல first winner of the Samsung mobile phone is 00508. அவங்கள ஜோரா கை தட்டலாமே. இவங்க 4 பேருமே நாளையில இருந்து ஒரு புத்தம் புது சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ண போறாங்க. தீபாவளி பரிசு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதானே பார்த்தேன். இப்ப பொண்டாட்டி கையில இருந்து அந்த டிக்கெட் உருவி இருந்தா வீட்டுக்கு போய் டங்கு நங்கு நங்கு 4 கிடைச்சிருக்கும். அதனால கண்டிப்பா அது பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போவே தெரிஞ்சிருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா.